கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 3:9 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு வான் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, வான் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தம் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பட்சிக்க வந்தம் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன், பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தம் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே, வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தம் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே, திட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது, திட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்மோடு இருப்பதாலே, நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்மோடு இருப்பதாலே, அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், லீலா பிரைஸ் தி லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட். கொலோசியர் 3வது அதிகாரம் 9வது வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்க. இப்ப சபைக்குள்ள பவுல் அப்படி உத்து பார்க்கிறார், பொய்யா பேசிட்டு இருக்காங்க. பழைய மனுஷனை அவன் செய்கையிலும் கலைந்து போட்டு, இது ஒரு செக்ஷன். 9வது வசனம். சபை ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம், அவர் உள்ள உறவைத்தான் நம்ம பார்க்கிறோம். பந்தய பொருளை சொல்லி 19வது வசனம், பந்தய பொருளை இழந்து விடாதீங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்து கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் அப்படின்னா இந்த வாழ்க்கை சாத்தவனோடு உள்ள வாழ்க்கை. ஒருவருக்கு பொய் சொல்றது, பொய்க்கு பிதா அவன், பொய் தான் சொல்லுவான். அப்படி பொய் சொல்ற அவன் ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார், இந்த சபை மக்களுக்கும் எனக்கு உள்ள உறவு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை விட அழகான ஓமையை யாராலையும் சொல்ல முடியாது. எரேமியா 13வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 13:11. ஆண்டவர் கிறிஸ்துவோடு கூட உள்ள உறவுல இதை விட ஒரு அருமையான ஓமையை யாராலும் சொல்ல முடியாது. கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருக்கிறது போல, கச்சை ட்ரெஸ், அது என்ன ட்ரெஸ்ஸா, பேண்ட், சுடிதார், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, கச்சை ட்ரெஸ் மனுஷனுடைய அறைக்கு சேர்க்க இருக்கிறது போல, நான் இஸ்ரேல் குடும்பத்தார் அனைவரும்
அவருக்கு ஆசை என்னன்னா இப்படி இருக்கணும், இந்த ஷர்ட் நான் போட்டிருக்கேன் அது கரெக்டா ஃபிட் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எனக்கு ஃபிட்டா இருக்குன்னு நான் நினைச்சு போட்டிருக்கேன். அது போல ஆண்டவர் நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் அனைவரும் யூதா குடும்பத்தார் அனைவரும் எனக்கு ஜனமாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்த்துக் கொண்டேன். இது ஆண்டோடைய வாய்ஸ். ஆனா இந்த கூட்டத்தை சேர்க்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய லைஃப் எதை ரிவால்வ் ஆகி கொண்டிருக்குது அப்படின்னா ஒருவர் போய் பேசிட்டு இருக்காங்க. பழைய மனுஷனை கலைந்து போடாம ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்காங்க. ஆண்டவர் பரலோகத்தை கொண்டு போகணும், புகழ்ச்சியாக எல்லாம் கீர்த்தியாக வைத்து 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 ஒரே ஒண்ணுதான். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 காரியத்தை அவங்களுக்கு சொல்ல போயிடும். 1 அலங்காரம், 2வது அவசியம். சொல்லுங்க. அலங்காரம், ஒரு மேக்கப், கம்மல், அதுக்கு மேல ஒரு கம்மல், அதுக்கு மேல ஒரு கம்மல், அது மேல ஒரு ரவுண்ட் ரிங், இதெல்லாம் அலங்காரம், டெக்கரேஷன். ஆனா காது கேட்காதவங்களுக்கு காதுக்குள்ள இருக்கிற மிஷின் அவசியம். புரியுதாங்க? 1 அலங்காரம் அவசியம். காது கேட்காதவங்களுக்கு அந்த மிஷின் எவ்வளவு முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். அதுபோல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பிள்ளைகள் பெஸ்டா இருக்கு, எனக்கு அலங்காரமா இருக்கும், அவருக்கு அலங்காரம், பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுதுங்க. அப்ப அதுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவசியமான ஒன்று. அவசியம் வேற, அலங்காரம் வேற. அலங்காரம் தேவையில்லாத ஒன்று, அவசியம் தேவையுள்ள ஒன்று. ஆண்டவருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு பூமியில அவசியமான ஒன்று இருந்துச்சு, அது நீங்களும் நான் தான். திரும்ப சொல்றேன், அவசியம் முக்கியம், அலங்காரம் கிடையாது. அது யாருன்னா நீங்களும் நானும். நம்ம எங்க இருக்கிறோம்? அந்த பூமியில் இருக்கிறோம். அப்ப இந்த அவசியமான ஒன்று இருக்குது. இத உலகம் என்ன செய்யணும்னா அது அவசியமா தெரியாது. ஒரு அரசியல்வாதி இருக்கான், நான் மேல வரணும், அதுக்கு எத்தனை பேர் நான் கொலை செய்யணும், நான் மேல வரணும், அவனுக்கு சுயம், எனக்கு என்னுடையதான் முக்கியம். ஆனா ஆண்டவர் அவருடைய குமாரன் முக்கியம் கிடையாது, நம்ம தான் முக்கியம். அதனால என்ன பண்ணனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய உறவை, எனக்கும் உங்களுக்குள்ள உறவு எப்படி இருக்கணுங்கிறத ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அந்த உறவுல ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காட்டப்பேன். யோவான் 21வது அதிகாரம் 3வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்துட்டார். இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, 3 வருஷம் நம்ம ஒரு மனுஷனோடு, நாளைக்கு மனுஷனோடு கூட இருக்கணும், மனுஷ குமாரனதை மறந்துட்டாங்க. அவர் மறிச்சிட்டார், நம்ம பழைய தொழிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உமோடு கூட வருகிறோம். நாங்களும் ஒரு கூட்டம் என்ன செஞ்சுச்சுனா ஆண்டவரை மறந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் இவங்களை மறக்கல. ஏன்னா அவசியமானவர்கள், அலங்காரம் கிடையாது, அவசியம். அவருக்கு யார் அவசியம் சொல்லுங்க? பேதுரு அவசியம், சீஷர்கள் அவசியம். ஏன் அவசியம்? இவங்க தான் புறப்பட்டு உலகமெங்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவுடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கும். சரிங்களா? இப்ப அவசியம் வேற, அலங்காரம் வேற. இப்ப ஒரு மினிஸ்டர் கார்ல போனார்னா பின்னாடி ஒரு 10-15 கார் அதெல்லாம் அவருக்கு அலங்காரம். ஒரு மினிஸ்டர் வீட்டுக்கு முன்னாடி கூட்டம் பயங்கரமா இருக்குன்னா மினிஸ்டர் உள்ள இருக்காரு, இத்தனை பேர் அவங்களுக்கு நிக்கிறாங்க, அவங்கெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்வாரா இல்லையோ அவங்க நிக்கணும். ஆனா லூக்கா 5வது அதிகாரத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ மனுஷனை பிடிக்கிறாங்க, அதை மறந்துட்டார். மறந்தாலும் ஆண்டவர் மறக்க மாட்டார். சரி, இன்னொரு அவசியமான ஒன்றை நான் உங்களை காட்டுப்பாரு. அவசியம், இது எவ்வளவு அவசியம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். வாசிப்போமா? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 20வது. ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஆண்டவர் இந்த அவசியத்தை உணர்கிறார். ஆதாம் கேட்கவே இல்லை. ஆண்டவரே, எல்லா மிருகங்களும் ஆண் பெண்ணா இருக்குது, நான் மட்டும் தனியா இருக்கு. கேட்டார கேட்கல. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் அவசியம். என்ன அவசியம் பாருங்க. அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பினர், அனஸ்தீசியா,
ஃபர்ஸ்ட் அனஸ்தீசியா கொடுக்கறது ஆண்டவர் ஆதாம கொடுத்தார். ஆதாம் பிளாட் ஆயிட்டார். ஆண்டவர் ஒரு நைஃப் எடுத்துக்காரு. எடுத்து அப்படியே அந்த ரிப்பெல்லாம் எடுத்து கட் பண்ணி ஒரு மனுஷியாக உருவாக்கிட்டார். எதற்காக அது தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். இந்த சபை ஒரு உறவை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். அந்த உண்டு பண்ணுகிற தேவன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டேன். இப்பதான் நான் செய்திக்குள்ள போகிறோம். இப்ப ஆண்டவர் தன்னை மனிதரோடு இணைக்கிறார். எந்த மனிதரோடு இணைக்க விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோடு இணைக்க முடியாதவர். கொலோசியர் 3வது அதிகாரம் 9 ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். அந்த பொய் சொல்ல இணைக்க முடியாது. பழைய மனுஷனை செய்ய கலைந்து போடாமல் வச்சு எனக்கு. இப்ப நம்ம செய்திக்குள்ள போகிறோம். இப்ப மோசே வர்றார். மோசே இந்த இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்து கொண்டு போறோம். அப்ப உங்களுடைய நாமம் என்ன அப்படின்னு சொல்லி மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசே இருக்கிறேன். மோசேக்கு புரியலை. என்ன ஆண்டவரே சொல்றாங்க, இருக்கிறேங்கிறீங்க, இருக்கிறவராக இருக்கிறீங்க, என்ன புரியலை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படியே மைண்ட் வாய்ஸ ஆண்டவர் கேட்கிறார். தெரியும், உள்ளந்திரத்தில் என்ன இருக்க தெரியும். வாயில ஒரு சொல்லு பறக்கிற மாதிரி தெரியும். ஒரு சில அப்படி பிக் 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 பிக்னு முழிப்பாங்க. ஒன்னு தெரியற போல தெரியும். அப்ப இப்படி சொன்ன உடனே மேலும் ஆண்டவன் புரியலப்பா. இப்ப நம்ம புரியலாப்புல அவனுக்கு சொல்லித்தரோம். எப்பயுமே ஒரு ஓமையை சொல்லும் போது புரியலாப்புல சொல்லியிருப்பாங்க. இருக்கிறாரா இருக்கிறேங்கிற ஒரு நாமத்துக்கு என்ன விளக்கம்ங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா பழைய மனிதனை வச்சுக்கிட்டு பொய் சொல்ற மனிதனை வச்சுக்கிட்டு ஆண்டவரால் இணைய முடியாது. ஆனா அப்பதான் இருந்தாங்க, இல்ல நான் சொல்லல. மேலும் தேவன் பஞ்சசம் யாத்திராகமம் 3:15 தேவன் மோசேயை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின். இப்போ உனக்கு புரியுதா? புரியுதான். இருக்கிறவா இருக்கிறன்னு சொன்னா புரியாது. ஆனா ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லும்போது இப்ப புரியுதாண்ட அப்படிங்கிறார். உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேலின் புத்திரருக்கு சொல்லுவார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு மோசேக்கு இது நல்லா புரியும். சரி, இது புரியுறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னா, அவங்களுக்கு பாஸ்ட் சரித்திரம் நல்லா தெரியும். அவங்களுக்கு எப்பவுமே அவங்களுக்கு நாங்கள் மோசே சீஷர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப ஆண்டவர் சொல்றார் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லவர். இப்ப ஒவ்வொரு பாயிண்டா சொல்லுகிறார். சரி, இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லல, என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வானத்தை பாருப்பா, நட்சத்திரத்தை பாரு. அந்த நட்சத்திரத்தை உண்டாக்குன தேவனை சொல்லலாம் முடியுமா? முடியாது. கிரியேட்டர் யாருமே சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல. ஆனா அப்படி சொல்லாம ஒரு மனிதருடன் நினைக்கிறார். 3 பேரை சொல்றாங்க. ஒன்னு ஆபிரகாம். ஆபிரகாமோட ஏன் சொல்லுகிறார்னா, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். அவரை மாதிரி ஒரு விசுவாசம் யாரும் இருக்க முடியாது. அவரோட இணைக்கிறார். சரி, ஆண்டவரே எனக்கு இன்னும் கொஞ்சம் விசுவாசம் கம்மியா இருக்கு. அதுக்கு தான் ஈசாக்கு. ஈசாக்கு பாவம் செய்ததாக பைபிள் எங்கேயுமே இல்லை. யாரை ஏமாத்தினாக இல்லை. நல்ல மனிதர், எதிர்த்து நிற்க மாட்டார். யாராவது அவங்க துறவை, அப்பா துறவை மூடி போட்டாங்கன்னா சைலண்டா எஸ்கேப் ஆயிடும். அந்த அளவு ஒரு நீதிவான். அவரோட தன்னை இணைத்துக்கிறார். அப்ப எங்களோட ஆண்டவனை இணைப்பீங்களா? எஸ், அதான் யாக்கோபின் தேவன். இப்ப 3 பேர்களோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். அது மாத்திரம் கிடையாது. ஆண்டவர் யாரோட தன் பேரை இணைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாமா? தானியேல் எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் 6வது அதிகாரம் 26வது வசனத்துல பாருங்க. ராஜா ஆபிரகாம் தேவன் சொல்ல தெரியாது. அவருக்கு ஆபிரகாம் தெரியும், ஈசாக்கை சொல்ல தெரியாது, யாக்கோபு. அதனால அவர் ஆண்டவருக்கு ஒரு பேர் கொடுக்கிறார். என்ன பேர் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது அதிகாரம் 26வது வசனம், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக. தானியேலின் தேவன். ஏன் தானியேல் தேவன்? தானியேலை இவர் இடைவிடாமல் ஆராதிக்கிறார். அவரையே நம்பி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கடவுளை நான் ஒன்ன வச்சுதான் சொல்றேன், தானியேலின் தேவனை சொல்றேன். இது ஆண்டவருடைய ஒரு விசேஷமான ஒரு தன்மை. இதுல ஆண்டவன் சார் சந்தோஷப்படுகிறார். ஒவ்வொரு இடத்திலையும்
ஆண்டவர் ஒரு பாதையில கொண்டு போகிறார். அந்த பாதையில அவர் எப்படி நம்மளை வெளிப்படுத்துகிறார்னா, அவர் ஜீவனுள்ள தேவன் சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். சரி, நீங்க இந்த காரியத்தை புரிந்து கொள்றதுக்கு எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது. இப்ப ஆபிரகாம் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 பேரையும் வச்சு தன்னை ஆண்டவர் இணைத்து சொல்லுகிறார். இணைத்து இருக்கிறவராக இருக்கிறேன், அவங்களோட இருந்தவர் நம்மளோட கூட இருக்கிறார். சரி, எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது. ஆபிரகாம் ஏன் ஆபிரகாம் தேவன் என்று தன்னை இணைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்திலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது ஒரு அழைப்பு கிடைக்குதுங்க. நீ உன் தகப்பன் தேசத்தை விட்டுட்டு நான் உனக்கு காட்டுற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, கீழ்ப்படிந்து ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யாரோடு தன்னை இணைப்பார் அப்படின்னு கீழ்ப்படுகிற மக்கள். இன்னைக்கு உங்களுக்கு என்னையோ குவாலிஃபிகேஷன் இருக்கும், என்னென்னமோ இருக்கும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் இருக்கும். ஒரு தடவை ஒரு பாஸ்டர் எங்க ஆலயத்துக்கு செய்து கொடுக்க வந்தார். அவர் பேரை போட்டு டிகிரி மட்டும் பார்த்தீங்கன்னா 6-7 டிகிரி அவருக்கு பின்னாடி கடைசியில் PhD ஆரம்பிக்கும் போது பாஸ் ஏதோ ஒன்று அது மறந்து வச்சு டாக்டர், அவர் பேரு PhD முடியுது. நான் இன்னைக்கு நம்ம பயங்கரமான அல்வா சாப்பிட போறோம், வசனத்தை கரைச்சி கொடுக்க போறாரு, நம்ம அப்படியே ஒரு மிதந்துட்டு வரோம்னு நினைச்சா எல்லாம் தன்னை பத்தியே சொல்லிட்டு இருக்காரு. நான் 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 கொஞ்ச நேரத்தில் பேனாவை மூடி வச்சுட்டேன், இவர் ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு. இப்படி தன்னை உயர்த்தி 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 மகிழ்கிறவர்களையும் நான் பார்த்துருக்கேன். புரியுது உங்களுக்கு? ஆனா இங்க கீழ்ப்படிந்து ஆண்டுடைய வார்த்தை கீழ்படுறாரு. ஆபிரகாமா நான் ஒண்ணுமே இல்லைங்கிற ஒரு எம்டினஸ்ல இருந்து அவர் கீழ்ப்படுகிறார். இப்ப இது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை அழைத்தவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது ஆபிரகாமின் தேவன் சொல்லி அவர் சொன்னதுக்கு காரணம்னா கீழ்ப்படுகிறார், முழுமையாக ஒப்பு கொடுக்கிறது. இந்த முழுமையாக ஒப்பு கொடுக்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 100% சரண்டர் அப்படின்னு சொல்லி நாம இங்கிலீஷ்ல 100%. இன்னைக்கு நமக்கு சில காரியங்கள் இடரலாம், சில காரியங்கள் கீழ்ப்படி கரெக்டா இந்த நேரத்துக்கு வர்றது கஷ்டம். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஸ்டீஃபன் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. அவர்கிட்ட ஒரு ஊழியக்காரர் பேசுறாரு, எப்படியா உங்க டாக்டர் அந்த கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டார் அவர் அப்படின்னு சொல்லி. ஸ்டீஃபன் அதுக்கு என்ன ஆன்சர் சொன்னார் எனக்கு தெரியாது, ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு இதை விட ஒரு முக்கியமான எதுவும் கிடையாது. ஒன்று ஜீவன் இருக்கணும், 2வது நெட் இருக்கணும். கரண்ட் எங்கள் வீட்டில் ஜென்ரேட்டர் இருக்குது, UPC இருக்குது, அதனால் அது பிரச்சனை கிடையாது. நெட் இருந்தானா நான் கட்டாயம் வந்துருவேன். இங்கே ஆரோக்கியராஜ் பிரதர்னு இன்னைக்கு அவரை காணும். அவரு நான் எங்கேயாவது வெளியூர் போனான்னா ஃபோன் அடிச்சுவார், எங்க சார் உங்களை காணும், மிஸ்ஸிங்ல இருக்கீங்களே நீங்க. எனக்கு வாஞ்ச என்னன்னா, அந்த டயத்துல ஏன் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லுவேன். நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவர் இந்த இடத்துக்கு வந்துடுறார், தேவ தூதரை கொண்டு எரிசிறார் நினைக்கிறார். இப்ப கீழ்ப்படிந்ததுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன், நீங்க எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியும் போது முழுமையா ஒப்புக்கிறதுக்கு அடிமைங்கிற ஒரு அர்ப்பணம் தேவை. அடிமைங்கிற ஒரு அர்ப்பணம், இப்பதான் கீழ்ப்படி முடியும். நான் முடியாது, அடிமை அர்ப்பணம். அந்த அடிமைக்கு எந்த சுயாதீனம் கிடையாது. 100% என் எஜமான் என்ன சொல்றாரோ அர்ப்பணம். 2வது என்ன தேவை அப்படின்னு பிள்ளைகள்ங்கிற ஒரு உரிமை பாராட்டணும். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, இந்த பிள்ளைங்கிற உரிமையை ஆண்டவர் நமக்கு மாத்திரம் கொடுத்திருக்கார். நல்லா கேட்டுக்கணும். சூரிய சந்திரன் அப்பான்னு கூப்பிட முடியாது, நட்சத்திரங்கள் வான மண்டலத்தில் எத்தனையோ காரியங்கள் அப்பான்னு கூப்பிட முடியாது, தேவ தூதர்கள் அப்பான்னு கூப்பிட முடியாது, உலகத்தில் இருக்க எந்த மக்களும் அப்பான்னு கூப்பிட முடியாது. ஆனா அந்த சிலாக்கியத்தை நமக்கு மாத்திரம் கொடுத்திருக்காரு. அர்ப்பணிப்புங்கிறது அடிமை, ஆனா உரிமை பாராட்டுவது அப்பா. அப்பா எனக்கு தேவைப்பா, எனக்கு நீங்க செய்யணும்ப்பா, நீங்க செஞ்சு கொடுங்க. நான் யார்கிட்ட போவேன்ப்பா,
உங்கள்கிட்ட தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி உங்களோட உரிமையோடு நீங்கள் அவருடைய சமூகத்துக்கு வரணும். அப்புறம் வந்தார். அடுத்து பழகும்போது சிநேகிதன் அப்படிங்கிற ஒரு பழக்கம். நான் உங்களை சிநேகிதனாக தெரிந்து கொண்டேன்னு சொல்லி யோவான் 15வது அதிகாரம் சொல்றார். நீங்கள் என்னுடைய வேலைக்காரர்கள் கிடையாது, சிநேகிதர்கள். இந்த சிநேகிதருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அதில் டைம் போகிறதே தெரியாது. எதில் டைம் போகிறது தெரியாது? இந்த சிநேகிதனாக பழகும்போது டைம் போகிறது தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நண்பனுக்காக நீங்கள் காத்திருப்பீங்க. பேசுனா மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு ஃபோனில் உங்களுக்கு நேரம் ஓடி போச்சுன்னு சொல்லுவீங்க. இது பழகும்போது சிநேகிதன். அப்படி இருந்தால் தான் கடைசியாக நம்ம மனவாட்டியாக மாற முடியும். மனவாட்டி ஆகிறதுக்கு ஒரு அடிமைங்கிற அர்ப்பணம் தேவை, அப்பாங்கிற உரிமை தேவை, சிநேகிதனேங்கிற ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் தேவை. இதெல்லாம் இருந்தானா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மனவாட்டிங்கிற ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார், ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். சரி, ஈசாக்கு பிறக்கும் பொழுது இஸ்மவேல் அகற்றப்பட வேண்டும். ஏன்னா இங்க 2 சந்ததியை நம்ம பார்க்கிறோம். ஒரு சந்ததி விசுவாசத்தின் சந்ததி, அது ஆபிரகாம் ஈசாக்கு வந்தது. 2வது யாருக்குன்னா அடிமைத்தனங்கிற ஒரு இஸ்மவேல். இன்னைக்கு நமக்குள்ள 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வாசிக்கணும். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 20வது வசனத்திலும் தேவன் பிள்ளையோட கூட இருக்கிறார், அவன் வனாந்தரத்தில் இருக்கான். 21வது அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்மவேலை முடிச்சிட்டார். நீ கிடையாது, பிக்சர்ல பரவுறார். இப்ப அந்த இஸ்மவேல் அவுட். 22வது அதிகாரத்தில் ஆபிரகாம் ஈசாக் மூலமாக ஆபிரகாம் சொல்லிக்கிறார். அப்ப 2 கேரக்டர் நமக்குள்ள இருக்காங்க. ஒன்னு ஈசாக்கு நமக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த ஈசாக்கு என்ன சொல்லுவார்னா, விசுவாசத்தின் தகப்பன் கீழ்ப்படுகிறாரு, எனக்கு விசுவாசம் இருக்குது, இந்த ஈசாக்க நான் கொலை பலி கொடுப்பேன், தகன பலியாக எரிப்பேன். ஏன்னா கட்டளை மேல படுத்து வச்சாச்சு. இப்ப கொஞ்ச நேரத்துல மரித்து போவான். ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரு, உன் சந்ததி மேல வரப்பா நட்சத்திரம், கீழே பாரு கடல், இந்த அளவு பெருக செய்வேன். அப்ப நான் பலி செலுத்தி தகன பலியா கொடுத்து கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் என்ன செய்வார்னா, அந்த அக்னியில இருந்து சாம்பல இருந்து என்னுடைய குமாரனாகிய ஈசாக்கா கொண்டு வருவார். இது விசுவாசம். இந்த விசுவாசம் ஈசாக்கின் விசுவாசம். ஆனா இஸ்மவேல் இருந்தானா அது முடியாது. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம். இதுல கொஞ்சம் விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, 22வது அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாம் வேலைக்காரர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்க. 22வது அதிகாரம் 5வது வசனம், நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடத்தில் மட்டும் போய் தொழுது கொண்டு, தொழுகிறதுக்கு போறோம்ப்பா நாங்க, நீங்க கீழே இருங்க, நாங்க 2 பேரும் தொழுது கொண்டு உங்களிடத்துல திரும்பி வருவோம். வருவேங்கிறார வருவோம்ங்கிறார. அவருக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் நான் உன் பிள்ளைய பலி கொடுங்கிறார், தகன பலியா ஒப்பு கொடுங்கிறார். ஆனாலும் நான் தகனிக்க போறேன், அதுக்கு முன்னாடி நான் தொழுது கொள்ளுவேன், திரும்ப வருவோன்றார். ஆனா 19வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் தன் வேலைக்காரத்தில் திரும்பி வந்தான், ஈசாக்க காணோம். ஏன் ஈசாக்க காணோம்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு ஆட்டு கடாவை நம்ம பார்க்கிறோம், பதிலாக பலியிடப்படுகிறார். யோவான் 8வது அதிகாரம் 56வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த நாளை காண ஆபிரகாம் வாஞ்சையோடு காத்திருந்தான் அப்படிங்கிறார். எந்த காரியத்தை? இங்க உண்மையான தேவ ஆட்டுக்குட்டி வந்துருச்சு, இந்த தேவ ஆட்டுக்குட்டி பலியாக போகுது, அத ஆபிரகாம் ஏறெடுத்து பார்க்கிறார். அதனால சொல்றாரு, நாங்க 2 பேரும் போவோம், பலி கொடுப்போம், அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார், நான் திரும்ப வருவேன். ஆபிரகாம் தன் வேலைக்காரத்தில் திரும்பி வந்தான். இது ஆவிக்குரிய ஒரு ஆழமான சத்தியம். இது எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அடிமை சந்ததி இஸ்மவேல் இருக்கக்கூடாது. நமக்குள்ள 2 உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். உட்கார்ந்து ஒரு பக்கத்தை ஒரு பக்கம் உயர்த்த பார்க்கும். இப்ப இது ஈசாக்குக்கு இந்த விசுவாசம் இருந்துச்சு. ஈசாக்குக்கு இந்த விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் பாருங்க.
ஆதியாகமம் 26வது அதிகாரம். ஆபிரகாம் நாட்களிலே உண்டான பஞ்சம் அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தே ராஜாவை அபிலேமிக்கிறது போனார். கர்த்தர் தரிசனம், நீ எகிப்துக்கு போகாமலும் நான் சொல்கிற தேசத்திலே குடி, போகாதே. ஆபிரகாம் போனார். வரும்போது இஸ்மவேலுடைய சந்ததியை தூக்கிட்டு வந்தார். ஆகார வேலைக்காரியா கொண்டாந்தாரு. அம்மா சாரால் ஐடியா கொடுத்தாங்க, கல்யாணம் கட்டினாரு. ஒரு இஸ்மவேலுடைய சந்ததி வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், டோன்ட் கோ அப்படிங்கிறார். நான் உனக்கு சொல்லுகிற இடத்துல குடியிரு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என்ன அருமையா அவர் சொன்ன உடனே கீழ்ப்படுகிறார். நம்முடைய மாமிசம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு எனக்கு சோறு போடுவா, எனக்கு சோறு யாரு போடுவா அப்படின்னு கேட்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் கேரியாத் நதியில நீ ஒளிஞ்சு கொண்டிரு, நான் உனக்கு காகத்தின் மூலமாக நான்வெஜ் ஃபுட்டு கொடுப்பேன் என்றார். அது அவர் வேலை, அது அவர் செய்வார். இந்த தேசங்கள் யாவையும் தந்து, இந்த உனக்கு நான் உன்னை சந்தித்து உனக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்டானே நிறைவேற்று, அது ஏன் வேலை. ஆனா நீ என்ன செய்யணும், அன்றைய பஞ்சம் இருக்கு, எனக்கு தெரியும்லப்பா பஞ்சம் இருக்குன்னு, அதான் நான் உன்னை இங்க இருக்க வைக்கிறேன். அப்ப நமக்கு தேவை என்னன்னா ஒரு விசுவாசம். அது என்ன விசுவாசம்? மாமிசம் சொல்லும் கோ, ஆனா நான் போக மாட்டேன். பாருங்க, ஈசாக்கு கோராரில் குடியிருந்தார். அந்த குடியிருந்த பொழுது எப்படி ஒரு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாங்க 12. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதிது. எந்த தேசத்திலே பஞ்சம் இருக்கிற இடத்துல பஞ்சம் இருக்கிறத எழுதிப்பாங்களா இன்னும்? ஏன்னா சங்கீதத்தில் பார்க்கணும், அழுது கொண்டு விதையை விதிக்கிறான். ஏன்னா பஞ்சத்துல விதையை போடுறான். அப்ப பிள்ளையெல்லாம் சொல்றாங்க, அப்பா வேண்டாம்ப்பா, இந்த சாப்பாடு இதை நம்ம சாப்பிட்றதுக்கு வச்சிருப்போம் பாட்டு, நோ 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 சாப்பிட்டாச்சா அப்படின்ற விதை இருக்காது. அதனால பிள்ளையெல்லாம் அழுகுறாங்க. ஆனா அந்த மூட்டையை ஏற்றிக்கிட்டு ஒரு உழுது போட்டு அப்படியே தூக்கி போடுறான். பிள்ளையெல்லாம் கதறி ஆனா கம்பீரத்தோடு அழுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கிம்பீரத்தோடு அறுக்கிறான். மூட்டை மூட்டையா கொண்டான். அதைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் எதனால கிடைச்சது சொல்லுங்க பார்ப்போம். அவனுடைய ஸ்கில்னாலயா, திறமைனாலயா? அவருடைய திறமை என்னன்னா சரண்டர், கீழ்படுகிறார். பஞ்ச தேசத்திலிரு நான் உன்னை அவன் ஐஸ்வர்யவனாகி, ஏற்கனவே ஐஸ்வர்யவன் தாங்க. இந்த பஞ்சத்துல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஒரு சில மிருகங்கள் செத்து போயிருக்கும் அப்படிதான். ஆனாலும் ஆண்டவர் அதை ரெட்டிப்பா கொடுக்கிறார். வர வர விருத்தி அடைந்தது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவனுடைய விருத்தி செய்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். வர வர விருத்தியாகி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவங்க இருக்கிற சொத்து அவங்க இழந்து போயிடுறாங்க. இழந்து கடைசியில் எம்டி ஆயிடுறாங்க. இன்னைக்கு ஏன் அவங்க அப்படி போகிறாங்கன்னா, அவங்களுடைய கிருபை அவங்களுக்கு இல்லைங்க. என்னுடைய ஒரு சொந்தக்காரர் ஒரு சில பிசினஸ் ஆரம்பிச்சார். ஒரு பிரில்லியன்ட், இப்படி ஒரு பிரில்லியன்டான சொந்தக்காரர் எனக்குலாம் ஆச்சரியமாச்சு. ஆனா அவர் செய்த அத்தனையும் ஃபெயிலியர். பேங்க்ல லோன் போட்டாரு, லோன் போட்டு அந்த வட்டி கூடி கடைசியில் எந்தெந்த சொத்தெல்லாம் அவர் அடமானம் வச்சாரோ அத்தனை சொத்தம் அவர்கிட்ட போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிறார், ஒரு சின்ன இடத்துல இருக்கிறார். அவரால் எங்கேயுமே எதுவும் செய்ய முடியல. ஏன்னா அவர் செய்த அத்தனை ஃபெயிலியர். ஆனா என் தகப்பனார் பெருமைக்காக சொல்ல கீழ்படுது, தாழ்மையோட சொல்ல, இந்த ஊருக்கு வரும்போது ஒரு சைக்கிள் வச்சிருந்தார், ஒரு கோட் ஒன்று வச்சிருப்பார், வெள்ளை கலர் கோட். 100 ரூபாய்க்கு மருந்து வச்சிருந்தார். தொழில ஆரம்பிச்சார். எங்க அப்பாட்ட சொல்லுவார், அன்னைக்கு காலனா என்னுடைய ஸ்டாஃபுக்கு சேலரி டெய்லி காலனா கொடுத்துடணும். எனக்கு ஒரு பேஷண்ட் வந்து காலனா என்னுடைய ஃபீஸ் கொடுத்த உடனே அதை நேராக, அப்போ தசமமாக கிடையாது, ஒன்றும் கிடையாது, அந்த சர்வெண்ட் எழுதி கொடுத்துருவோம். அந்த அம்மா வாங்கி பத்திரமா வச்சுக்கிறோம். அடுத்து ஒரு அமௌண்ட் கிடைச்சான்னா ஒரு பிரெட் வாங்கி வச்சிருவாங்க. ஏன்னா அந்த பிரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவார். அன்னைக்கு நாள் முழுவதும் செலவழிச்சிருவார். எங்கள் அப்பா சொல்கிறாரு, டேய் எத்தனையோ நாளா நான் சோப்பு போடாமல் குளிச்சிருக்கேன்டா அப்படின்னா. சோப்புங்கிறது ரொம்ப லக்ஸரி எங்கள் அப்பாவுக்கு.
சோப்பு போடாம நான் குளிச்சிருக்கேங்கிறாரு. அதெல்லாம் பாதையில வந்து இன்னைக்கு நாங்க சொல்ல முடியுமா? என் தகப்பனார் அதுக்கப்புறம் எல்லாருடைய கண்கள் காணத்தக்கதா எங்க அப்பா ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு எங்களை அதோட கூடுதல் ஆசீர்வதிச்சிருக்கிறார். காரணம் என்னன்னா, வர வர விருத்தியாகிற தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். சரி, இந்த வாழ்க்கையில ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14வது அவனுக்கு ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடினாலே பெலிஸ்தேயர் மேல் பொறாமை கொண்டு, பார்த்தீங்களா, இது வர கொயட்டா இருந்த மேல ஒரு பொறாமை வருது. ஏன்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கண்டு இவ்வளவு நாளும் அவங்க எதை பார்க்கல, அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கல. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு ஆசீர்வாதம் வரும்போது பின்னாடியே ஒரு சத்துரு வருவான். அவன் எவ்வளவு தூரத்துக்கு உங்களை நெருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்குவான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு தாழ்மை இருக்கும். ஆண்டவரே, என்னை நீங்க தான் ஆண்டவரே பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி. எப்பவுமே பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்போது. யோசிப்பு வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரே ஸ்டைலா இருப்பாரு. பல வாரம் அங்கேயே போட்டுக்கிட்டு ஜான்ஸ் ஆடுவாரு, எல்லாரோடைய அடிக்கடி காட்டுவாருன்னு நினைக்கிறேன். பயங்கர பொறாம வந்துருச்சு. அவர் மட்டும் எல்லாரை விட ஒரு தாழ்மையா சாதாரண ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு இருக்கிற இடம் இல்லாம இருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. ஆனா குழியில தூக்கி போடுறாங்க. குழியில தூக்கி போடும்போது அவர் இப்படி கதறி அழுதுப்பார் பாருங்க. ஆனா சகோதரருக்கு தெரியாது இவருக்குள்ள என்ன உட்கார்ந்துட்டு இருக்குது. தரிசனம் இல்லாத இடத்துல சீர்கட்டு போயிடுவாங்க. ஆனா எவ்வளவு கொலவு இங்க ஒரு தரிசனத்தோட ஓட்டம் வரும். இன்னைக்கு எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்காரு. அப்படி இந்த தரிசனத்தை நம்ம கொடுக்கும்போது முன்னோக்கி போக முடியுங்க. நம்முடைய விசுவாசத்தை தோற்கிறவர், நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறமா இருக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல ஓட என்ன இருக்கக்கூடாது. வாசிப்போம். கொலைச்சல் 3வது அதிகாரம் 9வது வசனம். ஒருவருக்கொரு பொய் சொல்லாதீர்கள். இப்ப நான் உங்களுக்கு ஆபிரகாம காமிச்சேன், ஈசாக்க காமிச்சேன். யாராவது பொய் சொல்றாங்க பாருங்க. பொய் சொல்லக்கூடாது. ஏன் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா யோவான் 8வது அதிகாரம் 44. ஏன் பொய்யை சொல்லக்கூடாதுன்னா, பொய்யுடைய ஒரிஜின் எங்க இருந்தது வருதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டானவர்கள். இப்ப நீங்க 2 பிதாக்கள் இருக்காங்க. ஒன்னு பரலோகத்தில் இருக்க நம்முடைய பிதா, அவர் சத்திய தேவன், சத்தியமா இருக்கணும். ஆனா உங்கள் பிதாவாகிய பிசாசனம் உண்டாகும். உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய வந்ததா இருக்கு. அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் அவற்றில் இல்லை. ஆதி முதல் கொண்டு கொலைபாதகன். ஏன் கொலைபாதகன் அப்படின்னு பைபிள்ல சொல்லுதுன்னா, அவன் காயின் மூலமாக ஆபேலை கொலை செய்கிறான். இந்த கொலையில காரணம் பொறாமை. அந்த பொறாமைங்கிறது எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கிடைக்க வேண்டியது அவனுக்கு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது திருப்தி அடையவே முடியாது. உங்க வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றம் தான் முடியும். சத்தியம் அவனிடத்தில் இல்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமா இருக்கிறான். பொய்யன் பொய்க்கு பிதாவமா இருக்கிறவன்ட்ட நீங்க இந்த கொலைசல் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல ஒருவருக்கு பொய் சொல்லாதிருங்கள். பொய் சொல்றீங்கன்னா உங்க அப்பா யாரு? நீங்க அப்பா பிதாவே அன்பான தேவன் அவன் வந்து நிற்பான். கூப்பிட்டியா நீ? இனி கூப்பிட்ட மாதிரி இருக்குது. நான் தானே உங்க அப்பா, பொய் சொல்றேன்ல அப்படின்னு சொல்லி. அப்ப பழைய மனுஷனையும் அவன் செய்யலையும் கலை, பழைய மனுஷன் அவன் செய்கி. இதுதான் நான் உங்களுக்கு சொன்ன ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் நான் உங்களுக்கு எப்படியும் காயின் அப்படின்னு காமிச்சேன். காயின் வந்து கொலை செய்கிறவன், மனித கொலை செய்கிறவன். அவனை நீங்க வச்சுக்கிட்டு இன்னொரு கேரக்டர் சொன்னேன், ஈசாக்கு இஸ்மவேல். இப்ப நீங்க இஸ்மவேல் உங்கள்கிட்ட இருக்காரா, ஈசாக்கு உங்கள்கிட்ட இருக்காரா? நீங்க தான் சோதிச்சு. இஸ்மவேல் உங்கள்கிட்ட இருந்தாருன்னா உங்க வாழ்க்கை பிசாசு வாழ்க்கையோட இருக்கும். அவர் அப்பாவுக்கு கீழ்ப்படிய மாட்டார். அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா வெறுக்கிற காரியத்தை செய்வார். வெறுக்கிற காரியத்தை செய்வார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 28வது அதிகாரம்
8வது இது ஈசாக்குல இஸ்மாவேலுடைய கேரக்டர். 28:7 யாக்கோபு தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து. 8 கானானியருடைய குமார்த்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கு பார்வைக்கு ஆகாதவர் என்று ஏசா அறிந்தும் ஏசா இஸ்மாவேலிடத்திலே போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகள் என்று அப்பா இருதயத்தை வேதனைப்படுத்துகிறார். இன்னைக்கு அநேக ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகள் செய்றாங்க. அப்பாவுக்கு பிடிக்காத கல்யாணத்தை கேட்பாங்க, அம்மாவுக்கு பிடிக்காத கல்யாணத்தை. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா தான் இருக்கு. அதனாலதான் 27வது அதிகாரம் 26 வசனம், பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமார்த்தியின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்கு. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமார்த்தியில் யாக்கோபு ஒருவன் பெண் குழந்தை தான் என் உயிர். அப்ப அம்மாவுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துற ஏசா. இன்னைக்கு பொய் சொல்லாதீர்கள் அப்படின்னா உங்க தகப்பன் யார் சோதிச்சு பார்ப்போமா? மகா இரக்கமும் கருவேமில்ல பிதாவே துதிக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில 2 கேரக்டர் உள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது ராஜா. அதை நாங்கள் கலைந்து போட்டு எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே தொடர்ந்து ஓட கிருபை பாராட்டுங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.